Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல ரொம்பவே சூப்பரான ஒரு க்ளீனிங் டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போறோம். வாஷிங் மிஷின்ல போடுற துணியில சரியா அழுக்கு போல அப்படினா நீங்க கவலையப்பட வேணாம். இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. கையில துவைக்கும்போது எந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா வருதோ அதை விட பெர்ஃபெக்ட்டா இந்த வாஷிங் மிஷினை நம்ம துவைச்சு எடுத்துடலாம். இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். ஒரே ஒரு கல்லை வாஷிங் மிஷினில் போட்டு பாருங்கள், உங்கள் துணிகள் எல்லாமே பளிச்சுன்னு மாறிடும். முக்கியமாக ஷர்ட்லாம் துவைக்கும் போது காலரில் கை மடிப்புலலாம் பார்த்திங்கன்னா விடாப்பிடியான நிறைய கரைகள் அழுக்குகள் இருக்கும். ஸோ அதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம ப்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வாஷிங் மிஷினில் போடுவோம். ஆனால் இனிமேல் அந்த மாதிரி போடணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. ஒரு கல்லை போட்டாலே போதும். அது என்னங்கிறத வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம யூஸ் பண்ணுற ஆயில் கேனில் கார்னரில் பார்த்திங்கன்னா ஆயிலெலாம் வழிஞ்சு நிற்கும். நம்ம யூஸ் பண்ண பழைய ஹேர் பேண்டை தூக்கி போட்டுறாமல் அதை வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கார்னரில் நம்ம போட்டு வச்சோம் அப்படின்னா ஆயிலெலாம் வழியும் போது அதுவே நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். 2 weeks ஒன்ஸ் நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கிற பாத்திரமாக பார்த்து எடுத்துக்கோங்க. நான் வந்து சாப்பாடு வடிக்கிற அந்த ஜல்லடையை தான் எடுத்திருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் பேஸ்கெட் கூட ஏதாவது இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம். ஆனால் ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. அதில் பழைய நியூஸ் பேப்பரை போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம வெங்காயத்தை போட்டு வச்சோம் அப்படின்னா மழைக்காலத்தில் வெங்காயம் வந்து சீக்கிரம் அழுகி போகாமல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக நிறையவே சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கலாம். இது கூட பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாமே வந்து சேர்த்துக்கோங்க. உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற போல் பார்த்து சேர்த்துக்கோங்க. 3 பெரிய வெங்காயத்தை நல்ல நீல வாக்கில் தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு கல்லுப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா சுருங்கி வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. 3 பெரிய தக்காளியை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா மசியை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம சேர்க்குற வெங்காயம் தக்காளி வந்து பார்க்குறதுக்கு அது தெரியவே கூடாது. அந்த அளவுக்கு நல்ல மசிய அளவுக்கு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்ல மசியை வதக்கி எடுத்துக்கோங்க. நம்ம சேர்த்த வெங்காயம் தக்காளி இருந்த இடமே தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு நல்ல மசியை வேகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, அதை விட கொஞ்சம் கம்மியாக புதினா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற போல் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன். மசாலா வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட நல்ல கெட்டியான தயிர் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நல்லா பார்த்து சேர்த்துக்கோங்க. நல்ல கெட்டியான தயிராக இருக்கணும். அப்போ தான் வந்து நல்ல டேஸ்ட் கிடைக்கும். நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி அதோடைய வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எப்பயுமே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை வந்து நம்ம முதலையே ஆட் பண்ணிடுவோம். ஆனால் இதில் வந்து நல்லா மசாலாலாம் வதக்குனதுக்கு அப்புறமா ஆட் பண்ணிவிட்டு செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது கூடவே வேக வச்ச மட்டனும் ஆட் பண்ணியிருக்கேன். மட்டன் வந்து வேக வைக்கும் போது உப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சமாக வந்து மிளகாய்த்தூள், கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அதையும் இது கூட சேர்த்துட்டு இந்த மசாலாவோட நல்லா பெரட்டி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விடணும். அப்போ தான் வந்து நல்ல டேஸ்ட் கிடைக்கும். மட்டனை நல்லா வதக்குனதுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் சிம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 4 கப் அளவுக்கு மட்டன் வேக வச்ச தண்ணியை நான் ஆட் பண்ணியிருக்கேன். மட்டன் வேக வைக்கும் போது கரெக்டான அளவில் நமக்கு தேவைப்படுற தண்ணியை அதுலேயே நம்ம சேர்த்து வேக வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இப்போ மூடி போட்டு ஒரு கொதி வர அளவுக்கு வெயிட் பண்ணலாம். இப்போ ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இதில் பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கலாம். 2 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸை நான் ஊற வச்சுருந்தேன். ஒரு 1/2 hour முன்னாடி ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஸோ அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். 15 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணியிருக்கேன். லைட்டாக வந்து தண்ணி இருக்குது. இந்த டைமில் நம்ம தம் போட்டுடலாம். தம் போடுறதுக்கு அடியில் வந்து கனமான தவா வச்சுக்கோங்க. மேலே வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு நம்ம தம் போட்டுடலாம். இப்போது இந்த ரைஸில் வந்து ஒரு 1/2 லெமனை பிழிஞ்சு வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலால் இந்த மாதிரி ஊற்றிட்டு லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு மூடி போட்டு நம்ம தம் போட்டுடலாம். ஒரு 1/2 hourக்காவது நம்ம தம் போடணும். ஃபுல் சிம் ஃப்ளேமில் வச்சு நம்ம தம் போட்டுறோம். தம் போடும்போது ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாது. இப்போது 1/2 hour கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரைஸ் வந்து நல்லா குக் ஆகிருக்கு. நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். லைட்டாக ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப போட்டு கிளறிடக்கூடாது. எல்லா பக்கமும் லைட்டாக எடுத்து விட்டு கலந்துட்டு நல்லா ஒரு தடவை குலுக்கி விட்டுக்கலாம்.
ரொம்ப டேஸ்டியான நல்ல ஒரு சூப்பரான ஒரு டெக்ஸ்சரோட மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அத்தன்டிக் ஸ்டைலில் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது கூட ஆனியன் ரைத்தா பாயில்டு எக் வச்சு சர்வ் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். வாஷிங் மிஷினில் துணி போட்டிருக்கேன். வெறும் பேண்ட் ஷர்ட் மட்டும் தான் போட்டிருக்கேன். கலர் ஷர்ட்டும் போட்டிருக்கேன், ஒயிட் கலர் ஷர்ட்டும் போட்டிருக்கேன். ஒயிட் கலர் ஷர்ட்டில் பார்த்தீங்கன்னா காலரில் கை மடிக்கிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய கரைகள் இருக்குது. இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி நம்ம கையில் வந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வாஷிங் மிஷினில் போடுவோம். ஸோ அந்த மாதிரி போடணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. இந்த ஒரு கல்லை போட்டு துவைச்சாலே போதும். இது படிகார கல் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கடையில் கேட்டாலே கிடைக்கும். சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஒரு 5 ரூபீஸ்க்கே இவ்வளோ பெரிய கல் கொடுப்பாங்க. இதை வந்து நல்லா பேப்பரால் வச்சு நல்லா நுணுக்கி எடுத்துக்கலாம். இது மிக்ஸி ஜாரில் கூட நீங்கள் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி நுணுக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பவுடர் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம தேவைப்படும் போது எடுத்து இந்த கல் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த படிகார கல் யூஸ் பண்ணி தான் துணியெல்லாம் துவைப்பாங்க. ஸோ ரொம்பவே எஃபெக்டிவான இந்த கல்லையை நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். எப்படியாப்பட்ட விடாப்பிடியான கரையாக இருந்தாலும் சரி ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். இப்போ தேவையான அளவுக்கு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற லிக்விட் சேர்த்துக்கலாம். அந்த லிக்விடில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் இந்த படிகார கல்லை வந்து நம்ம தூள் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தூளை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வாஷிங் மிஷினை ஆன் பண்ணி விட்டுறலாம். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படிகாரக்கல் பவுடரை நம்ம சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வந்து துணியை வந்து ஊற வைக்கணும். ஒரு 1/2 அன் ஹவராவது ஊற வைக்கணும். உங்களுடைய வாஷிங் மிஷினில் சோக் அப்படின்ற ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு 1/2 அன் ஹவராவது ஊற வச்சுக்கோங்க. அப்படி இல்லை உங்ககிட்ட அந்த ஆப்ஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் தனியாக ஊற வச்சுட்டு வாஷிங் மிஷினில் சேர்த்து நீங்கள் துவைச்சி பாருங்கள். இப்போ பாருங்கள் துவைச்சி முடிச்சாச்சு. காலரில் இருக்கிற அந்த கரைகள்லாம் பாருங்கள் சுத்தமாக இல்லவே இல்லை. ஃபஸ்ட்டு போடும்போது எந்த அளவுக்கு அழுக்குகள் இருந்துச்சு. இப்போ பாருங்கள் நல்லா வந்து க்ளீனாக வாஷ் பண்ணியாச்சு. 1/2 அன் ஹவர் நல்லா ஊற வச்சுட்டு நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்கள். அந்த கையில் காலரில் இருக்கிற அழுக்குகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக போயிடும். இதுக்காக நம்ம தனியாக ப்ரஷ்லாம் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. எப்படியாப்பட்ட விடாப்பிடியான கரையாக இருந்தாலும் சரி ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். அதே மாதிரி நீங்கள் வாஷிங் மிஷினில் கலர் துணி ஒயிட் துணி எல்லாத்தையுமே சேர்த்தே கூட போடலாம், பயமே இல்லை. ஸோ இந்த ஒரு கல் பாருங்கள் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குன்னு. நம்ம லிக்விட் கூட அந்த அளவுக்கு சேர்க்கலை. ஸோ இந்த கல்லை வந்து நல்லா பொடி பண்ணிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாலே போதும், நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் கையில் துவைக்கிறதா இருந்தாலும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆனால் ஷர்ட்டில் இருக்கிற காலரில் கையில் இருக்கிற அந்த விடாப்பிடியான கரைக்காகவே பயந்துக்கிட்டு சில பேர் வந்து ப்ரஷ் போடணும் அப்படிங்கிறதுக்காக கையில் துவைப்பாங்க. ஆனால் இனிமேல் நீங்கள் வாஷிங் மிஷின்லேயே நல்லா க்ளீனாக துவைச்சி எடுத்துக்கலாம். இந்த ஒரு கல் இருந்தால் போதும். ஸோ இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங்.